சார் மூர்த்திங்கிறது நான் தான் சார். நீங்க தான் கோபியா? ஆமா சார். ரேட் எல்லாம் ஓகேவா சார்? கொஞ்சம் குறைச்சு கொடுத்தா நல்லா இருக்கும் சார். அதுக்கெல்லாம் சான்ஸே இல்லைங்க. ஹோட்டல் பிசினஸ்ல பேரெல்லாம் கிடையாது. இஷ்டம்னா வாங்க, இல்லைன்னா நான் கிளம்புறேன். சார் 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 நீங்க சொன்ன ரேட்டே ஓகே. பொட்டலத்தை கொடுங்க. பணம் எங்க? பக்கத்துல ஏடிஎம் இருக்கு, எடுத்துட்டு வந்து கொடுக்குறேன். அப்படியா? சரி, நீங்க எடுத்து வாங்க, நானும் எடுத்து வந்து. ஓகே சார். போங்க. பணத்தை கையில கொண்டு வராம ஹலோ, சொல்லுங்கண்ணே. மயிலு, இங்க ஒருத்த பச்சை சட்டை போட்டவன் உள்ள வந்துகிட்டு இருக்கான். ஆபீஸ் பின்பக்கமா வந்துகிட்டு இருக்கான். அண்ணே, நீங்க அவனை ஃபாலோ பண்ணி வாங்க. நான் இந்த பக்கமா வந்து அவனை பாத்துக்கிறேன். சரி மயிலு. மாமா இங்க என்ன பண்ணிட்டு இருக்காரு? ஒண்ணும் புரியலையே. மாமா, இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நான் என்ன பண்ணிட்டு போறேன்? உனக்கு என்ன? உன் வேலையை பாரு போ. நான் என் வேலையை பார்த்துட்டு தான் இருக்கேன் மாமா. இந்த வேலை விஷயமா தான் இங்க வந்திருக்கேன்னு நீங்களும் கேஷுவலா சொல்ல வேண்டியதானே? எதுக்கு இவ்வளவு டென்ஷன் ஆகுறீங்க? ஏய், வீட்டுல தான் டார்ச்சர் பண்றேன்னு பார்த்தா வெளியில நிம்மதி இருக்க விட மாட்டியா? இத பாரு, உன் ஸ்டேஷன்ல மட்டும் போலீஸாரு, எல்லா இடத்துலயும் மத போட அலையாத. மாமா ஒரு நிமிஷம். ஏய், என்னடி வேணும் உனக்கு இப்போ? மாமா, அது என்ன பொட்டலம்? இது மருந்து. காட்டுங்க, என்ன மருந்துன்னு பார்க்கலாம். ஏய், இது எதுக்கு பார்க்கணும்னு சொல்ற? உன் சந்தேக புத்தி எல்லாம் என்கிட்ட காட்டாத. இங்க பாருங்க மாமா, இப்ப நீங்க அத காட்டலனா நான் ஸ்டேஷனுக்கு உங்களை இழுத்துட்டு போற மாதிரி ஆயிடும். என்ன மிரட்டுறியா? இதுக்கெல்லாம் பயப்படுற ஆள் நான் கிடையாது. மாமா நில்லுங்க மாமா. மாமா நில்லுங்க. அது என்ன? கொடுங்க. குடு. கொடுங்க. கொடுங்க அத. குடு சொல்றேன். ஏய், குடு. ஏய், குடு. மயிலு, வேண்டாம் மயிலு, நான் அக்கா புருஷன். என்ன அசிங்கப்படுத்தாத. என் வேட்டி கொடுத்து நான் போக விடு. உங்க மேல எந்த தப்பும் இல்லனா நான் உங்களை விட்டுறேன் மாமா. அண்ணே, இதுல என்ன இருக்குன்னு பாருங்க அண்ணே. மயிலே, ஒரிஜினல் கஞ்சா. பிசினஸ் பிசினஸ்னு அலைஞ்சது இதுக்குதானா மாமா? வெக்கமா இல்ல உங்களுக்கு? மயிலு, பணத்துக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன். அத கேள்வி கேட்கிற உரிமை எவனுக்குமே கிடையாது. உன் அக்கா வாழ்க்கைய பத்தி யோசிச்சு பாரு. என்ன மாமா, அக்கா பேரை சொல்லி என்ன பயமுறுத்த பாக்குறீங்களா? யாரா இருந்தாலும் சரி, லீகலா என்ன செய்யணுமோ அதை தான் நான் செய்வேன். அண்ணே, வேஷ்டி எடுத்து அவர் கையை கட்டுங்க அண்ணே. இப்ப வர சொல்லுங்க. மயிலு, வேண்டாம் மயிலு, நான் உன் அக்கா வீட்டுக்காரன். என் ஸ்டேஷனுக்கு கூட்டு போய் கேவலப்படுத்தாத. எனக்கு எதிராக நீ ஏதாவது செஞ்ச, அக்கா வாழ்க்கை தான் நாசமா போகும். சும்மா அதையே சொல்லிட்டு இருக்காதீங்க மாமா.
பேசாம வாயை மூடிக்கிட்டு வாங்க. ஏய், வேணாம் மயிலு, நீ தப்பு மேல தப்பு பண்ற. வாங்க. விடுன சொல்ல கேளு மயிலு. மயிலு வேணாம், இதை விடு, இதை விடுன்னு சொல்றேன்ல. ஏய். என்ன மலர, நீ ஸ்டேஷன்ல இருந்து போன் வந்ததுல இருந்து அழுதுட்டே இருக்க, எதுவுமே சாப்பிடாம இருக்க. இந்த பாலையாவது குடி. எனக்கு எதுவும் வேணாமா, முடிஞ்ச கொஞ்சம் விஷத்தை கலந்து குடு, குடிச்சிட்டு செத்து போயிடுறேன். ஐயோ, என்னம்மா இப்படி எல்லாம் பேசுற? மாப்பிள்ளை அப்படியே விட்டுருவோமா நாம? அவரை வெளியில கொண்டு வரதுக்கு என்ன வழின்னு பாக்கலாம் மலரு. மயிலு வரட்டும், என்ன நடந்துச்சு, ஏன் இப்படி பண்ணான்னு கேக்குறேன் நானு. கேட்டா அவ என்னம்மா சொல்ல போறா? அவ செஞ்சது நியாயங்கிற மாதிரி பேசுவா. அவ போலீஸ் வேலையில சேர்ந்ததுல இருந்து என் வாழ்க்கை நாசமா போச்சுமா. அவசரப்பட்டு இப்படி வார்த்தையை விடாதடி. மயில பத்தி உனக்கு தெரியாது? அவன் காரணம் இல்லாம எதையும் செய்ய மாட்டான். அப்படின்னா ஏன் புருஷன் தப்பு செஞ்சிருக்காருன்னு சொல்றியா? அத சொல்லலம்மா, உண்மை என்னன்னு தெரியாம எந்த முடிவும் எடுக்க வேண்டாம்னு சொல்றேன். உனக்காக தான் காத்துக்கிட்டு இருந்த. அக்கா புருஷனையும் அரெஸ்ட் பண்ணி ஜெயில வச்சுட்டு ஸ்டேஷன் எல்லாரும் உன்னை கொண்டாடி இருப்பாங்களே, பாராட்டு விழா நடத்தி பதக்கொலை கொடுத்திருப்பாங்களே, அத கையோட கொண்டு வந்திருந்தா நாங்களும் பார்த்து சந்தோஷப்பட்டிருப்போம்ல. அக்கா, நீ கோவத்துல பேசிட்டு இருக்க. பிரச்சனை எவ்வளவு சீரியஸ்ங்கறத நீயும் புரிஞ்சுக்கணும். இனிமே புரியறதுக்கு என்னடி இருக்கு? அதான் கூட பிறந்தவன் கூட பார்க்காம என் தலையில மண்ணள்ளி போட்டுட்டியே. புள்ள தாச்சுங்கிற இறக்கம் கூட இல்லாம நீ இப்படி செய்வன்னு நான் கனவுல கூட நினைச்சு பாக்கலடி. என்னை இன்னொரு அம்மா அம்மான்னு பெருசா பேசுவல, இந்த அம்மா வாழ வச்சு பாக்குறதுல உனக்கு என்னடி சந்தோஷம்? நீ பேரும் புகழும் வாங்குறதுக்காக ஏன் வாழ்க்கையில ஏண்டி விளையாடுற? மாமாவை அரெஸ்ட் பண்ணதுதான் உனக்கு தப்பா தெரியுதாக்கா? அவர் மேல இருக்க தப்பு உனக்கு பெருசா தெரியலையா? இத பாரு, காரணம் எதுவா வேணா இருக்கட்டும், நீ ஒரு நிமிஷம் நிதானமா யோசிச்சிருக்கலாம்ல. என்னம்மா யோசிக்க சொல்ற? போதைப் பொருள் விக்கிறது எவ்வளவு பெரிய கிரைம் தெரியுமா? மாமா பாட்டி கிட்ட அதை விக்க போனப்பதான் நான் அவரை பிடிச்சேன். அவரு விக்க போனது போதைப் பொருள் இல்ல, மருந்து. அப்படி சொல்லி அவர் உன்னை ஏமாத்தி வச்சிருக்காரு. கூட ஒரு லேடி இருந்தா யாருக்கும் சந்தேகம் வராதுன்னு எல்லா இடத்துக்கும் உன்னை கூட்டிட்டு சுத்தி இருக்காரு. நீயும் அவர் என்ன விக்கிறாருன்னே தெரியாம அவர் கூட அப்பாவியா போய் சுத்தி இருக்க. நீ சொல்றது உண்மைன்னு நான் எப்படி நம்புறது? அவரு மருந்துதான் வித்தாருன்னு நீ எப்படிக்கா நம்புற? உன்கிட்ட என்னைக்காவது மாமா கவரை திறந்து காமிச்சிருக்காரா? இந்த பிசினஸ் பண்றேன்னு யாருக்கும் தெரியக்கூடாது, சொன்னா புரிஞ்சுக்கணும். அது வெறும் மருந்து தானா? அவரு ஓபன் பண்ணி காமிச்சிருக்கலாம்ல, ஏன் மறைச்சு மறைச்சு வைக்கணும்? சரி, அதை விடு. நான் இப்படி ஒரு பிசினஸ் தான் பண்றேன்னு வீட்ல யார்கிட்டயாவது இதுவரை சொல்லிருக்காரா? இல்லீகல் வேலை பண்றோன்னு தெரிஞ்சுதான் எல்லா விஷயத்தையுமே நம்ம கிட்ட மறைச்சிருக்காரு. அது காரணம் இல்ல, லாபம் வந்ததுக்கு அப்புறம் சொல்லிக்கலாம்னு விட்டுட்டாரு. உன் வாய மூடுறதுக்கு தான் அப்படி சொல்லி சமாளிச்சிருக்காருக்கா. இந்த பிசினஸ் ஆரம்பிச்சதுல இருந்து அவர் என்னெல்லாம் பேசினாரு, எப்படி எல்லாம் நடந்துக்கிட்டாருன்னு நீயே நல்லா யோசிச்சு பாரு. அவரு தப்பான வேலையை தான் செஞ்சுட்டு இருந்தாருன்னு உனக்கே புரியும். சரிடி, அவர் புத்தி கெட்டு போய் தப்பு பண்ணிட்டாருன்னே வச்சுக்கோ. அவரை கூப்பிட்டு தண்டிக்க வேண்டியதானே? அரெஸ்ட் பண்ற அளவுக்கு ஏண்டி போன? ஏன் வருத்தமும் அதாண்டி. விஷயம் தெரிஞ்சதும்
இதெல்லாம் சரியில்லை, நல்லதுக்கில்ல மாமான்னு நீ அவரை கண்டிச்சிருக்கலாம், இல்ல எச்சரிக்கை பண்ணிருக்கலாம். அதை விட்டுட்டு இப்படி அவசர அவசரமா அவரை அரெஸ்ட் பண்ணது சரியில்லை மயிலு. அவருக்காக இல்லனாலும் புள்ளத்தச்சியா இருக்கிற உங்க அக்காவையாவது ஒரு செகண்ட் நினைச்சு பாத்துருக்கலாம்ல. அவ புருஷன் உள்ள போயிட்டாருன்னா அவ வாழ்க்கை என்னடி ஆகும், அவ எதிர்காலம் என்ன ஆகும்னு கொஞ்சம் யோசிச்சு பாத்துருக்கலாம்ல. இப்ப உன் மேல இருக்கிற கோபத்துல இவளை ஏத்துக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அவர் போயிட்டா என்னடி பண்றது? காலம் முழுக்க தொலைச்ச வாழ்க்கைய இப்படி அவன் நினைச்சு அழுதுட்டே இருந்தா நம்மளால பார்க்க முடியுமா? இது எதை பத்தியும் யோசிக்காம நீ பாட்டுக்கு மாப்பிளைய புடிச்சிட்டு போனது சுத்தமா சரியில்லை மயிலு. நீயும் அக்காவும் இப்படி எல்லாம் பேசுறது எனக்கு ஆச்சரியமா இருக்குமா? தப்பு செஞ்சவங்களுக்கு தண்டனை கிடைக்கணுங்கிறது தான் பொதுவான நியாயம். ஆளுக்கு ஏத்த மாதிரி எல்லாம் நியாயம் மாறாதுமா. அம்மா, வெற்றி அன்னைக்கு நான் உள்ள தூக்கி வச்சுட்டேன்னு அவங்க அம்மா அன்னைக்கு வீட்டு வாசல்ல வந்து அப்படி கத்துனாங்களே, ஏன் சாபெல்லாம் கொடுத்துட்டு போனாங்களே. இன்னைக்கு அதே தப்பதான் நீயும் அக்காவும் பண்ணிட்டு இருக்கீங்க. தப்பு செஞ்ச பிள்ளைக்காக அன்னைக்கு அவங்க கோவப்பட்டது அநியாயம்னா, தப்பு செஞ்ச மாமாவுக்காக நீயும் அக்காவும் சப்போர்ட் பண்றது எப்படிமா நியாயமாக முடியும்? மாமாவை அரெஸ்ட் பண்ணதுக்கே இவ்ளோ டென்ஷன் ஆகுறீங்கல்ல, எப்பவும் போல அக்காவையும் கூட கூட்டிட்டு போயிருந்தா என்ன ஆயிருக்கும்? மாமாவோட சேர்த்து அக்காவையும் நான் அரெஸ்ட் பண்ற நிலைமை வந்திருக்கும். அதெல்லாம் நடந்திருந்தா நம்மளால தாங்கி இருக்க முடியுமா? சொல்லுமா. நம்ம வீட்டு பொண்ணு போதை பொருள் வித்து ஜெயிலுக்கு போயிட்டான்னு தெரிஞ்சா அது எவ்வளவு பெரிய அசிங்கம், எவ்வளவு பெரிய அவமானம். அதுக்கப்புறம் மான மரியாதையோட நம்மளால வாழ முடியுமாமா? அக்காவுக்கே தெரியாம தப்பான வழியில கூட்டிட்டு போய் மாமா அவளோட வாழ்க்கையவே நாசம் பண்ண பாத்திருக்காரு. அதெல்லாம் நடக்காம நான் இப்ப தடுத்து நிறுத்திருக்கேமா. ஆனா நீயும் அக்காவும் ஏன் மேல கோவப்படுறீங்க? நியாயமா நடந்துக்கிட்டா சுத்தி இருக்கிற எல்லார்கிட்டயும் கோவத்தையும் வெறுப்பையும் மட்டும் தான் சம்பாதிப்போன்னு எனக்கு நல்லாவே தெரியுமா. ஆனா ஏன் வீட்டு ஆளுங்களே இப்படி எல்லாம் நடந்துப்பாங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல. ஒரு காலத்துல நான் நியாயமா நடந்துக்கிறேன்னு என்ன அப்படி பாராட்டினீங்க. ஆனா இன்னைக்கு நீங்களே கோவப்படுறீங்களேம்மா. சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி ஆளுக்கு ஏத்த மாதிரி எப்படி இதெல்லாம் மாத்திக்கிறீங்க? எனக்கு ஒண்ணுமே புரியல. ஆனா ஒண்ணுமா, நான் என்னைக்கும் மாற மாட்டேன். என் டியூட்டி என்னவோ அதை நான் செஞ்சுக்கிட்டே தான் இருப்பேன். அக்கா, நான் மாமாவை அரெஸ்ட் பண்ணத சந்தோஷமா செஞ்சிருப்பேன்னு நீ நினைக்கிறியா? நான் தகவல் தெரிஞ்சு போன இடத்துல அங்க மாமா இருப்பாருன்னு நான் நினைச்சு கூட பாக்கலக்கா. அந்த நேரத்துல அந்த இடத்துல என் மனசு எப்படி தவிச்சிருக்குன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருக்கா. ஆனா அந்த சூழ்நிலையில எனக்கு வேற வழி தெரியலக்கா. ஒரு போலீஸ்காரியா நான் அவரை அந்த இடத்துல அரெஸ்ட் பண்ணிதான் ஆகணும். அதுதான்க்கா நான் செஞ்சேன். இத பாருக்கா, அதே சமயம் அவரோட மச்சி நிச்சயா அவரை வெளியில கொண்டு வரதுக்கான எல்லா வேலையும் நான் செய்வேன்க்கா. அந்த கடமையும் எனக்கு இருக்கு. உனக்காகவும் அம்மாக்காகவும் நான் கண்டிப்பா இதை செய்வேன்க்கா. அம்மா, மாமா இப்பவும் நாட்டாயன் முதலாளியோட புள்ளையாதான் இருக்கிறாரு. மனுஷங்களை விட பணம் தான் முக்கியம்னு நினைக்கிறாரு. அதனாலதான் அக்காவை கூட வச்சுக்கிட்டே இந்த மாதிரியான கிரிமினல் வேலையெல்லாம் செய்யறாருமா. அவர் செஞ்ச தப்ப நம்ம கண்டுக்காம விட்டுட்டா அவர் மேல மேல தப்பு செஞ்சுக்கிட்டே தான் இருப்பாரு. அதுக்கப்புறம் நம்ம அக்காவோட வாழ்க்கை தான் கேள்விக்குறியாகும். அவரை கண்டிச்சு திருத்தினாதாமா அவர் பழைய படிக்கு மாறுவாரு. அன்னைக்குதான் அக்காவோட வாழ்க்கையும் நல்லபடியா மாறும். மாமாவை தப்பிக்க விட்டுட்டா இப்போதைக்கு நம்ம சந்தோஷமா இருப்போமா. ஆனா அதுக்கப்புறம் பின்னால நம்ம காலம் முழுக்க வருத்தப்படுற மாதிரி ஆயிடும். நிரந்தரமா அக்கா சந்தோஷமா வாழணும்னா அதுக்கு அவரை திருத்தி கொண்டு வரதுதாமா நமக்கு இருக்கிற ஒரே வழி. நீங்க எல்லாரும் என்ன தப்பா நினைச்சாலும் சரி, அக்காவுக்கு எது நல்லதோ அதை மட்டும் தான் நான் செய்வேன். மயிலு,
கோவத்துல எதேதோ பேசிட்டேன், என்ன மன்னிச்சிரு. அக்கா, என்ன இதெல்லாம்? நீ என்ன புரிஞ்சுக்கிட்டல, எனக்கு அதுவே போதும்க்கா. நீங்க எப்படி வரையறீங்க, என்ன வண்ணத்துல வரையறீங்க அப்படிங்கறதெல்லாம் ரெண்டாம் பட்சம். எதை வரையறோம், எதுக்காக வரையறோம், அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுல நீங்க தெளிவாயிட்டீங்கன்னா பெயிண்டிங் எந்த மாதிரி வரணுங்கிறத அந்த கண்டென்ட்டே முடிவு பண்ணிடும். அதுக்கு முக்கியமானது விஷன். உங்களுக்குன்னு ஒரு தனி பார்வை இருக்கணும். ஒரு பொருளையோ இல்ல சம்பவத்தையோ மத்தவங்க பார்க்கறதுக்கும் ஒரு ஓவியர் பார்க்கறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கணும். அது வாங்க, நீ கண்டினியூ பண்ணு. ஓகே சார். வணக்கம். வாங்க சார். எப்போ வந்தீங்க? இப்பதான் சார் வந்தேன். வாங்க சார், உள்ள வாங்க. வாங்க சார், வாங்க உட்காருங்க சார். நீங்க ரொம்ப பிஸியா இருந்தீங்க, சரி டிஸ்டர்ப் பண்ண பரவாயில்ல வேணாம் சார், உட்காருங்க. உட்காருங்க. என்ன சார் சாப்பிடுறீங்க? டீ சாப்பிடுறீங்களா, காஃபி சாப்பிடுறீங்களா? இப்பதான் சாப்பிட்டு வரேன். ஓ, ஓகே சார். எனக்கு ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணணும் நீங்க. எதுக்கு சார் பெரிய வார்த்தையெல்லாம்? என்ன செய்யணும்னு சொல்லுங்க சார். கையில ஒரு 4 வயசு பெண் குழந்தையோட போட்டோ இருக்கு. இப்ப அந்த குழந்தைக்கு 23 வயசு. போட்டோல இருக்க அந்த குழந்தை இப்ப எப்படி இருப்பான்னு உங்களால வரைஞ்சு காட்ட முடியுமா? நீங்க சொல்ற மாதிரி வரையறதுல எந்த பிரச்சனையும் இல்ல சார். ஆனா 100% சரியா வரும்னு என்னால உத்தரவாதம் கொடுக்க முடியாது சார். சார், ஏற்கனவே நீங்க இந்த மாதிரி சின்ன வயசு குழந்தைங்களோட போட்டோ வச்சு அவங்க பெரியவங்களா இருக்கும்போது எப்படி இருப்பாங்கன்னு கரெக்டா வரைஞ்சு கொடுத்துருக்கீங்க. அதுவும் 90-95% கரெக்டா இருந்திருக்கு. அந்த நம்பிக்கையில தான் உங்களை தேடி வந்திருக்கேன். எல்லாமே பெர்ஃபெக்ட்டா வந்ததுன்னு சொல்ல முடியாது சார். 3-4 படம் கரெக்டா வந்துச்சு, 2 படம் திருப்தியா அமையல. ஒரு குழந்தை வளர வளர அதோட மனோபாவத்துக்கும் சூழ்நிலைக்கும் ஏத்த மாதிரி முகமும் மாறும் சார். கற்பனையில அதை அப்படியே கொண்டு வர்றது ரொம்ப கஷ்டம் சார். சார், நீங்க சொல்றது எனக்கு புரியுது சார். ஒரு உருவத்தை அப்படியே அச்சு அசலா வரைகிறது கடவுளோட ஆசீர்வாதம் சார். அவரோட ஆசீர்வாதம் இருக்கிறப்போ நான் கேட்டதை உங்களால வரைஞ்சு கொடுக்க முடியும்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு சார். உங்க மேல தயவு செஞ்சு கொஞ்சம் முயற்சி பண்ணுங்க சார். கண்டிப்பா சார். நீங்க வரைய போற படம் ரொம்ப முக்கியமான படம் சார். அந்த பொண்ணை நான் தேடி கண்டுபிடிக்கிறதுக்காக தான் இவ்வளவு தூரம் உங்களை தேடி வந்திருக்கேன் சார். ஓவியம் வரைகிறதுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. அதுக்கு ரொம்ப சிரத்தையும் கவனமும் தேவைன்னு எனக்கும் தெரியும் சார். ஆனால் என் லைஃப்பில் இந்த படம் ரொம்ப முக்கியம். அதனால நீங்கள் இதை வரையும் போது கூடுதலாக கவனம் எடுத்து வரைங்கன்னு ரிக்வெஸ்டாக கேட்டுக்கிறேன் சார். இதை நீங்கள் சொல்லணுமா சார்? ஒவ்வொரு படைப்பும் எனக்கு ஒரு பிரசவம் தான். அலட்சியமா அரகுர பிரசவம் மாதிரி ஒரு படைப்பை என்னால் உருவாக்க முடியாது. தெரியும். எனக்கு முழு திருப்தி வர வரைக்கும் நான் அதை உங்களுக்கு கொடுக்கவும் மாட்டேன் சார். நல்லது சார். சார், நாளை கிடைச்சிருங்களா? சார், நான் டெய்லர் இல்ல சார், உடனே வெட்டி தைக்கிறதுக்கு. இந்த முகத்தை ஸ்டடி பண்ணி அது வளர்ந்ததுக்கு அப்புறம் எப்படி இருக்கும்னு யோசிக்கணும். அப்படி ஒரு விஷயம் நாளைக்கே கிடைக்கலாம், 4 நாள் ஆகலாம், இல்ல 4 மாசம் கூட ஆகலாம், இல்ல நடக்காம கூட போகலாம். ஒரு கவிதையோ ஓவியமோ இதுக்குள்ள முடிக்கணும்னு டைம் லைன் ஃபிக்ஸ் பண்ண முடியாது சார். வரைஞ்சு முடிச்சதும் நானே உங்களுக்கு ஃபோன் பண்றேன் சார். நான் வரேன் சார். சார், ஒரு ரிமைனிங்காக தான் கேட்குறேன். ஒரு 2 வீக்ஸ் பேக் ஜுவல்லரி ராபரி கேஸ் விஷயமா ஒரு அக்யூஸ் ஃபோட்டோ கொடுத்தோம்ல, அது இப்போ எந்த லெவலில் இருக்கு சார்? நீங்க கொடுத்த இமேஜ் கிளியரா இல்ல சார். அந்த பொண்ணோட முகம் டீட்டெயிலா தெரியல. கொஞ்சம் டைம் கொடுங்க சார். முடிஞ்ச வரைக்கும் 2யுமே ஒன்னா கொடுக்கறதுக்கு ட்ரை பண்றேன் சார். சரிங்க சார், தேங்க்யூ. நான் வரேன். வாங்க சார்.